அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அஸ் அ சப்மிட்ரா, அஸ் அ முஸ்லீமா, நம்ம அல்லாஹ் மட்டும்தான் நம்மளுக்கு வணக்கத்துக்குரியவர். அவருக்கு மட்டுமே தான் நம்ம முழுமையாக சரணடைன்னு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர் நம்மளுக்கு குரானில் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து, இந்த விஷயம் செய்யுங்க, செய்யாதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம பரிபூர்ணமாக உண்மையாக நம்புகிறோம். அல்லாஹ் சொல்கிறத எந்த கொஸ்டினும் இல்லாமல் நம்ம இன்னும் நம்ம ப்ராக்டிஸில் தான் இருக்கோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை எந்த ஒரு கொஸ்டினும் இல்லாமல் டோட்டலாக கேட்டோம், கட்டுப்பட்டோம்னு சொல்லி முழுமையாக அல்லாட்ட சரணடைகிறதுக்கு, முழுமையாக இன்னும் அல்லாட்ட நெருங்கி போகிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியணும். அதுக்கு நம்ம மனசார துவா செய்வோம். இன்ஷால்லா இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ட்ரஸ்ட் இன் காட், கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறத பற்றி பார்ப்போம் இன்ஷால்லா. சூரா 3 வசனம் 160. இஃப் காட் சப்போர்ட்ஸ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இஃப் காட் சப்போர்ட்ஸ் யூ, none can defeat you, and if he abandons you, who else can support you? In God the believers shall trust. கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா, சப்போர்ட் பண்ணலன்னா, ஆதரவு அளிக்கலைன்னா யார் தான் உங்களுக்கு ஆதரவளிக்க முடியும்? இந்த சென்ஸ், யார் பெரிய ஆளுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அவங்க ஆதரவு அளிக்கிறாங்க, நம்மளுக்கு தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் எதுவுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு பெரிய டாக்டரு, ஒரு பெரிய எக்ஸ்பர்ட், அந்த டாக்டரு கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கிடச்சிருச்சு, அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாரு, என்னோட நோய் முழுமையாக நீங்கிடும் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துருச்சுன்னா அது தவறானது. கடவுள் நம்மளுக்கு ஆதரவு அளிக்கலை அப்படின்னா வேறு யார் தான் நம்மளுக்கு ஆதரவு அளிக்க முடியும்? யார் எந்த ஆதரவாக இருந்தாலும் அது ஜீரோ தான். எந்த வகையிலையும் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. அதே நேரத்தில் கடவுள் ஆதரவு அளிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா யாருமே அதை தடுத்து நிறுத்த முடியாது. கடவுள் நம்மளுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கான வெற்றியை கடவுள் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க இன்ஷால்லா. சூரா 42 வசனம் 36. Whatever you are given is no more than temporary material of this life. What God possesses is far better and everlasting for those who believe and trust in their Lord. இந்த உலக மெட்டீரியலை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் வச்சிருக்கிறது எல்லாமே எதுவுமே ரியல் கிடையாது. எல்லாமே no more than an illusion, temporary material of this world. எல்லாம் தற்காலிகமாக இந்த பூமிக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. தற்காலிகமானா எப்படி சொல்கிறதுனா, இப்போ உள்ள ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணாக்கா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கோ இல்லை இப்போ ட்ரெயின் ட்ராவலோ பண்ணுறோம். அப்போ நம்மளுக்குன்னு ஒரு சீட்டு இருக்கும், இந்த சீட் நம்பரு, இது நம்ம சீட்டுன்னு. அது தற்காலிகமாக நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு, அந்த ட்ராவல் டைம் வரைக்கும் உள்ளதுக்கு அந்த சீட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரியானது தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தது. இந்த உலகத்தில் இப்போ நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அல்லாஹ் இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிஞ்சது தான். எதுவுமே நம்மளுக்கு மறுமை வரைக்கும் சேருமானா எதுவுமே சேராது. இது எல்லாமே ஒரு டிரான்சிட்டுக்காக அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுத்தது. ஆனால் மறுமையில் அல்லாஹ் நம்மளுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறது எவர் லாஸ்டிங், கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அங்கே முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சியை, முடிவில்லாத சந்தோஷம், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்ஸை, ரொம்ப ஒரு அமைதியை, அல்லாஹ்கிட்ட ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா இருக்குது அந்த சொர்க்கங்கிறது. அல்லாஹ் அதுக்கு நம்மளுக்கு அருள் புரியணும். அந்த அவ்வளோ பெரிய ரிவார்டு நம்மளுக்கு கிடைக்கணுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி, அல்லாஹ் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிற மாதிரியான வாழ்க்கையை நம்ம சூஸ் பண்ணணும். இது நம்ம லைஃப் ஃபுல்லாகவே சாய்ஸஸ் தான். ரைட் ஆர் லெஃப்ட், ஆன் ஆர் ஆஃபுங்கிற மாதிரி தான்
நம்மளுக்கு இந்த பைனரி மாதிரி தான் 1 or 0 அப்படி தான் நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே. ஒரு சுச்சுவேஷன்லேயும் அல்லாஹ் நம்மளுக்கு சாய்ஸஸ் கொடுக்குறாங்க. நீ இதை சூஸ் பண்ணுறியா இதை சூஸ் பண்ணுறியான்னு. அதே நேரத்தில் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸு அல்லாஹ் மிக்க கருணையாளர், ஒரு மிக சரியான நீதிமானாக இருக்கிறதுனால அல்லாஹ் எதையுமே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணல. உனக்கு சாய்ஸ் கொடுக்குறேன், நீ சூஸ் பண்ணிக்க அப்படிங்கிறது தான். நம்மளோட சுய அறிவுக்கு நம்மளோட இதுக்கு அல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்ண விஷயங்கள், அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டான சாய்ஸை சூஸ் பண்ணாக்கா நம்ம மறுமையில் போய் சேர போகிறது ஒரு நல்ல ரிவார்டிங்கான அந்த ஒரு பெரிய சொர்க்கத்துக்கு நம்ம தகுதியாகும். அதே நேரத்தில் நம்ம இந்த பூமியில் உள்ள எப்படி இந்த உலக வாழ்க்கையில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளோட திங்கிங் ஃபுல்லாக இந்த பூமி, இந்த உலகம், செல்ஃபிஷ்னஸ்ஸு, ஈகோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மனசில் அதிகமாக இருந்துச்சுனாக்கா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து குரானுக்கு மாற்றமான, குரான் அட்வைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு மாற்றமான திங்ஸாக இருக்கும். அது வந்து மேபி இந்த பூமியில் அதுக்கான பலனை அல்லாஹ் கொடுக்கலாம். ஆனால் மறுமையில் அவங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறாங்க. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்குன்னு நம்ம லைஃப்பில் சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குரானிக்கலாக கரெக்டா அப்படிங்கிறத சூஸ் பண்ணு. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், இப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு மனக்கசப்பு, இல்லை வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதை ரிசால்வ் பண்ணுறது எப்படி ரிசால்வ் பண்ணுறோம், எதை பேஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணுறோம், எப்படி நம்ம ஒரு ஆளை அப்ரோச் பண்ணுறோம், பேசுகிறோம், நம்ம கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமா. அல்லாஹ் அட்வைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் நம்பிக்கையாளர்கள் வந்து கோவப்படும் போது கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் எவ்வளோ சுச்சுவேஷன்ஸில் நம்ம பெஸ்ட் அவுட் ஆயிடுறோம் அதை கண்ட்ரோல் பண்ணாமல். இருந்தாலும் அல்லாஹ் மறுபடியும் சான்சஸ் கொடுக்குறாங்க. மறுபடியும் நம்மளை திருப்பி சைக்கிளில் ஏறி உட்கார வச்சு திருப்பி நீ பொறுமையாக ஓட்டிகிட்டு போங்கிறாங்க. திருப்பி நம்ம மிஸ்டேக் பண்ணி இது பண்ணால் திருப்பி அல்லாஹ் நம்மளுக்கு அந்த சாய்ஸஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கோவங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இன்னும் நிறையா இருக்குது. இப்போ வந்து இன்னொரு ஆளை கிண்டல் பண்ணி சிரிக்கக்கூடாதுன்னு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு தான் இன்னொரு ஆளை ஹர்ட் பண்ணுறது தப்பு அப்படின்னு உணராமல் அந்த விஷயங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கும் வந்து அது நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம இருந்த சமூகம் எல்லாமே அந்த மாதிரியான நல்ல பழக்கம் கெட்ட பழக்கமும் சேர்ந்து நம்ம நம்மளுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் நம்ம பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு நம்ம லைஃப்க்கு வந்திருக்கோம். இங்கே அல்லாஹ் நம்மளுக்கு ரொம்ப அழகான ஒரு கைடு புக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி. அதான் குரானு. நம்ம குரானை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கே நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்கேஜி யூகேஜிலேருந்து எடுத்துக்கிட்டாக்கா, எல்கேஜி யூகேஜி அப்புறம் 12 வருஷம் ஸ்கூலு, டோட்டல் இதில் 14 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் 4 வருஷம் காலேஜி, அப்புறம் வந்து அடுத்த மாஸ்டர்ஸ் போனாக்கா அடுத்த 2-3 வருஷம், இப்படின்னு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 15 to 20 வருஷம் அளவு நம்ம வாழ போகிற வாழ்க்கை வந்து ஆவரேஜாக வந்து 60-70ன்னு சொல்கிறாங்க. அந்த வாழ்க்கைக்கு கிட்டத்தட்ட 25% கிட்டத்தட்ட 20 வயசு 21 வயசு வரைக்கும் நம்ம இதுக்காக மட்டுமே நம்ம ஃபுல்லாக எக்ஸாமாக ஃபுல்லாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் உனக்கு படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை நம்ம தயார்படுத்தணும். அதே நேரத்தில் மறுமை, இந்த வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது மறுமை வந்து எவர் லாஸ்டிங், இந்த வாழ்க்கை வந்து 0. அந்த எவர் லாஸ்டிங்கான அந்த முடிவில்லாத ஹாப்பினஸ்ஸு, இல்லை முடிவில்லாத மிஸ்ரி, கஷ்டம், அந்த மாதிரியான ஒரு இதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்மளாம் எந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறோன்னு பார்த்தாக்கா அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வந்து ஈவன் நம்ம ரெகுலராக தொழுகிறோம் அப்படின்னு இருந்தால் கூட அடிக்கடி நம்ம குரானை படிக்கணும். ஈவன் ஒரு தடவை குரானை படிச்சுட்டு திருப்பி படிக்கும்போது நம்மளுக்கு வேறு ஒரு அர்த்தம், வேறு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு தடவை அந்த வசனத்தை படிக்கும் போதும் ஒரு தடவை நம்மளுக்கு இன்னும் அதை பற்றின புரிதலை இன்னும் எல்லாம் அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இதில் குரானை வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பக்கத்தில் கொண்டு வரணும். சும்மா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு அப்புறம் தான்
ஒரு கொஞ்ச நேரம் ஓதுவேன், இல்லை குறிப்பிட்ட நேரத்தில், இல்லை வந்து ரமதான் மாதத்தில் குரானை ஓதுவேன், மற்ற நேரம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் குரானை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்து நம்ம தொடர்ந்து அதோட டச்லேயே இருக்கும்போது அல்லாஹ் நம்மளுக்கு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க குரான் மூலிமா. அல்லாவோட கம்யூனிகேஷன் இப்போ குரான் மூலிமா இருக்குது. ஏன்னா குரானே சொல்லுது, நான் அல்லாஹ்கிட்டேருந்து உனக்காக அல்லாஹ்கிட்டேருந்து வந்த தூதர் அப்படின்னு குரானே சொல்லுது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் நம்மள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குரானை படிக்காமல் நம்ம குரான் பக்கத்தில் இருந்தாலும் நம்ம வந்து அதை கண்டுக்காமல் இருக்கிறது வந்து நம்ம அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நம்ம அப்படியே காதை பொத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம அல்லாஹ்கிட்ட நெருங்கி போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கேட்வேயாக இருக்குது குரானு. ஸோ அதோட டச்சில் நம்ம இன்னும் நம்மளோட ஃப்ரீக்குவென்சியை அதிகப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். சூரா 11 வசனம் 123. To God belongs the future of the heavens and the earth, and all matters are controlled by Him. You shall worship Him and trust in Him. Your Lord is never unaware of anything you do. கடவுள்கிட்ட தான் வானம் பூமி இவைகளோட எதிர்காலம் கடவுள் கையில் தான் இருக்குது. ஆல் மேட்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை ஹிம். எல்லா விஷயங்களும் கடவுளோட கண்ட்ரோல் படி தான் நடக்குது. நம்ம நினப்போம், இந்த ஒரு ஆஃபீஸரு இவர் மனசு வச்சா தான், இல்லை வந்து இவர் நினச்சா தான் முடியும். அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே அல்லாஹ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. யூ ஷால் வர்ஷிப் ஹிம் அண்ட் ட்ரஸ்ட் இன் ஹிம். கடவுளை நீங்கள் வழிபடுங்க, நம்பிக்கை வைங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க நம்ம வந்து தோற்று போக சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த அல்டிமேட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிற அந்த கடவுள் மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காங்க. அப்புறம் யுவர் லார்ட் இஸ் நெவர் அன்அவேர் ஆஃப் எனிதிங் யூ டூ. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதையுமே அல்லாஹ் வந்து கவனம் இல்லாமல் இல்லை. எல்லாமே அல்லாஹ் வாட்ச் பண்ணுறாங்க, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நல்ல காரியங்களை செய்வோம், நல்ல இன்டென்ஷனோடு செய்வோம். அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் முழுமையாக அல்லாஹ்கிட்ட நம்ம ட்ரஸ்ட் வச்சாக்கா அல்லாஹ் வந்து அதான் நம்மளுக்கு அதே ஒரு அதுதான் சோதனையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு வகையான சுச்சுவேஷனில் வச்சுட்டு நீ அந்த நேரத்தில் அல்லாஹ் மேலே நீ முழுமையாக ட்ரஸ்ட் வைக்கிறியா, இல்லை இன்னொரு ஆள்கிட்ட ட்ரஸ்ட் வைக்கிறியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு கம்பெனிக்கு போகிறோம், அந்த ஆள் மனசு வச்சா தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம இணை வழிபாடு தான் செய்கிறோம். அல்லாஹ் தான் நம்மளுக்கு கொடுக்குறது. அல்லாஹ்கிட்ட நம்ம துவா கேட்டு, அல்லாஹ் எனக்கு இந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு ட்ரஸ்ட்டு அல்லாஹ்கிட்ட வைக்கணும். நம்ம வந்து இன்னொரு ஆள் மனசு வச்சா தான், ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி இந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு, இந்த டாக்டர் தான் இந்த நோயை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு, அவர் வந்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சிட்டாலே போதும், எனக்கு இது குணமாகன மாதிரி அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களில் முழுமையாக நம்பினாலும் அதுவும் தப்பு தான். நம்மளோட ட்ரஸ்ட்டு முழுமையாக வைக்கிறதுக்கு தகுதியானவர் ஒரே ஆள் யாருன்னா அல்லாஹ் மட்டும்தான். முழுமையாக 100% ட்ரஸ்ட் வைக்கிறதுக்கு நம்மளை சுற்றி இப்போ பார்க்கும்போது அல்லாஹ்கிட்ட நம்ம முழுமையாக ட்ரஸ்ட் வச்சா தான் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு நல்ல விஷயங்கள், ஈவன் அந்த விஷயம் நடக்குதோ இல்லையோ அது மூலிமா அல்லாஹ் ஒரு டைரக்ஷன் நோக்கி நம்மளை நகர்த்துவாங்க. அது அதை விட பெரிய நல்லதாக இருக்கும். ஸோ எல்லாமே அல்லாஹ் தான் ரன் பண்ணுறாங்க. நம்ம அல்லாஹ் மேலே முழுமையாக ட்ரஸ்ட் வைப்போம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபில்லா பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக் லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இப்போ அல்லாஹ் மேலே ட்ரஸ்ட் வைக்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அல்லாஹ் மேலே நம்மளோட ட்ரஸ்ட்டை முழுமையாக வைக்கணும். எந்த ஒரு சந்தேகமே இல்லாமல் 100% உறுதிப்பாடோட அல்லாஹ் மேலே நம்மளோட ட்ரஸ்ட் வைக்கணும். அதே நேரத்தில் இந்த பூமியில் நம்மளோட வாழ்க்கை இது எல்லாமே வந்து ஒரு இல்லூஷன் தான், ஒரு மாயை. இந்த ரியாலிட்டிங்கிறது வந்து இன்னும் கிடையாது.
நம்ம இந்த பூமியில் வந்து ஒரு மனுஷனாக நம்ம இப்போ பிறந்திருக்கிறதே வந்து இது ஒரு 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 சோதனைக்காக அல்லாஹ் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த ஹோல் யூனிவர்ஸையே நம்மளோட இந்த கொஞ்ச நாள் டிரான்சிட்டுக்காக தான் அல்லாஹ் இந்த ஹோல் யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இந்த நம்மளோட வாழ்நாளில் என்ன சாப்பிட போகிறோம் அதுக்கான இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம்னா அதுக்கான ப்ராசஸ்ஸு பல வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ வேறு ஒரு இடத்துல வந்து அதுக்கான ப்ராசஸ்ஸு உருவாக்க ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டாக்கா இப்போ வந்து அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் பெப்பர் இருக்குது. அந்த பெப்பர் வந்து ஸ்ரீலங்காலேயோ இல்லை வந்து சிங்கப்பூர்லேயோ ஸ்ரீலங்காலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊர்லேயோ கல்டிவேட் பண்ணப்பட்ட பெப்பராக இருக்கும். அது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் இன்றைக்கி இவன் சாப்பாடில் இந்த பெப்பர் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் டிசைட் பண்ணது. அதுக்கான ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு மூலையில் அதுக்கான கல்டிவேஷன் நடந்திருக்கு. அதேமாரி வந்து இப்போ நம்ம சாப்பிட்றோம் வெஜிடபிள் இருக்குன்னாக்கா இந்த இது வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு வெங்காயம் பயிர் செஞ்சுருப்பாங்க, இல்லை கேரட்டு ஒரு மூலையில் பயிர் செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி வெஜிடபிள் எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் சேர்ந்து நம்ம டேபிளுக்கு வருது சாப்பிட்றதுக்குன்னு. ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் ஒரு விஷயத்தையும் கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வச்சுருக்காங்க. அல்லாஹ் அவ்வளோ பெரிய மகத்தானவங்க. இது எல்லாமே கணக்கிடுறது வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் உன்னோட பர்த்து, இந்த நேரத்தில் தான் உன்னோட மரணம், இந்த விஷயங்களை தான் நீ கடந்து போகிறேன்ட்டு. அதே நேரத்தில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சாய்ஸஸை நம்மளோட டிசிஷனுக்கு அல்லாஹ் கையில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையில் எதை எடுக்கிறோம். இப்போ 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 கார்ட்டூனில் இப்போ சினிமாவில் வர மாதிரி ப்ளூ சிப்பா ரெட் சிப்பு அந்த நேரத்தில் எடுத்துட்டோன்னா நீனு கெட்ட பாதையை தேர்ந்தெடுக்கிறேன்னு அர்த்தம். கரெக்டான நல்ல சிப்பை எடுத்துட்டாக்கா நீனு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறோன்னு அர்த்தம். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஃபுல்லாகவே சாய்ஸஸாக இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம ஒரு விஷயத்தை கடந்து போகும்போதும், இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட கொஞ்ச நேரம் பேசும்போதும் அப்போ வந்து வேறு ஒரு ஆளை பற்றி புறம் பேசுகிற மாதிரி போகுதா, இல்லை வந்து தப்பான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோமா, இல்லை இன்னொரு ஆளை பற்றி அவதூறு சொல்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான நம்மளே நம்ம பரிசீலனை பண்ணி பார்த்துக்கின்னு. அதே மாதிரி வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோமா, இப்போ அப்புறம் நம்மளோட ஸ்பௌசஸுக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட்டில் தான் நம்ம பேசுகிறோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து மரியாதை கொடுக்குறோமா, அவங்கள கண்ணியப்படுத்துறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ அவங்கள வந்து கண்ணியப்படுத்துகிறோமா. ஸோ இப்படி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்மள்கிட்ட அல்லாஹ் வந்து டிரைவிங் சீட்டை கொடுத்த மாதிரி நம்மளை சூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான ஏற்கனவே சொன்னது தான் முக்கியமான கைடாக தான் இந்த குரான் இருக்குது. இந்த குரான் வந்து ஒரு மற்ற சட்ட புத்தகம் மாதிரி ஜஸ்ட்டு அப்படியே ஒரு பை வேர்டு மாதிரி எடுத்துக்க முடியுது. இது எப்படின்னா, அந்த ஒரே குரான் வசனம் தான் நம்மளுக்கு எப்படி நம்ம திருப்பி படிக்க திருப்பி மனசில் அந்த ரீகால் ஆக நம்மளுக்கு ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குது. அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. பட் இதுதான் ஃபேக்ட், ரியாலிட்டி இதான். ஒரு விஷயத்தை வந்து அல்லாவோட வார்த்தை வந்து மாற்ற முடியாதது. அல்லாவோட வார்த்தை சத்தியமு பியூர் விஸ்டம்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த விஸ்டம் ஞானம்ங்கிறது வந்து நம்மளோட லெவலை பொறுத்து தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு ஏறுது. இப்போ ஒரு 5 வயசு பிள்ளைக்கு குரான் வசனம் சொன்னாலும் அது ஒரு லெவலில் புரியும். நல்லா படித்து பிஹெச்டி வாங்கின பெரிய ஆள் அந்த ஒரு குரான் வசனத்தை சின்சியரோடு அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேறையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம குரானை முழு நம்பிக்கையோட, அதான் முக்கியம். ஏன்னா குரானை வந்து எத்தனையோ பேர் வந்து மனப்பாடம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. குரான் அரபியில் வந்து பிஹெச்டி வாங்கினவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்களால வந்து இந்த குரானோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியுதான்னு பார்த்தாக்கா
முடியல. காரணம் என்னன்னா, குரான் முழுமையானது. அந்த லா இலாஹா இல்லல்லா தான் ஷஹாதா. குரான் வந்து முழுமையானது. இதுக்கு சப்போர்ட்டிவாக வேறு எதுவும் தேவையில்லைங்கிற அந்த ஸ்ட்ராங் கன்விக்ஷனோட குரானை பார்க்கும்போது தான் குரானு நம்மளுக்கு புரிய வருது. ஏன்னா குரான் வந்து அல்லாஹ்வோட வார்த்தை. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னு சூப்பர் சீட் பண்ணுற மாதிரி வேறு எதுவுமே தேவையில்லை. இது ஒரு சப் ஆர்டிக்கிள்னு தனியாக இப்போ சட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்கும். அதுக்கு வந்து சப் ஆர்டிக்கிள்னு சொல்லிட்டு நிறையா ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் குரான் வார்த்தை அல்லாஹ் வார்த்தை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கிளியராக இருக்குது. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இது எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு இல்யூஷனில் தான் அந்த நம்பிக்கையில் இருக்காங்க. குரானை வந்து புரிஞ்சிக்க முடியாதுங்கிறது, குரான் வந்து யாராலையும் படித்தாலாம் புரிஞ்சிக்க முடியாது, அது வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படின்லாம் அப்படிலாம் அல்லாஹ் சொல்லலை. குரானில் அல்லாஹ் சொல்கிறது, குரானை உங்களுக்கு நான் ஈஸியாக்கி வச்சுருக்கேன், யாராவது இப்போ புரிஞ்சிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறாங்க. அதே மாதிரி முழு நம்பிக்கையோட குரானை பார்க்கும்போது அல்லாஹ் வந்து டீச்சராக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் த டீச்சர் ஆஃப் த குரான் அப்படின்னு இருக்குது. அல்லாஹ் தான் நம்மளுக்கு டீச் பண்ணுறாங்க குரானை. ஸோ இப்படிப்பட்ட அல்லாஹ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பக்கத்துலேயே அல்லாஹ் ரெடியாக நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் அல்லாஹ்கிட்ட மனசார முழு மனதோட அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு அல்லாஹ்கிட்ட கேட்போம். அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை நம்ம முழுமையாக நம்ம ஏற்றுக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியணும். ஸோ எதாக இருந்தாலும் அல்லாஹ்கிட்ட நம்ம ஓப்பனாக கேட்போம். அல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்பிக்கையோட ஸ்டான்ஸ் தான் முக்கியம். ஒரு நேரத்துலையும் நம்ம நம்பிக்கையாளரை நம்ம எப்படி இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி இருக்கும், இல்லை வந்து ஒரு ஹார்ட் டைம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், இல்லை கோவப்படும் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரியான நம்ம லைஃப்லேயே பல எமோஷன்ஸை நம்ம கடப்போம். எல்லா நேரத்துலேயும் குரானிக் வேல்யூஸை விட்டு நம்ம அந்தாண்ட போயிடாமல் அல்லாட்ட நம்ம அதுக்கும் அல்லாட்ட தான் நம்ம பாதுகாப்பு கேட்கணும். நம்மளுக்கு அந்த கண்ட்ரோலை கொடுக்கணும். குரானிக் வேல்யூஸை விட்டு நம்ம அந்தாண்ட போகாமல் இருக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் தொழுவையை நிலைநாட்டுவோம். வாக்கிமுஸ் சலாத்.